ஸோ ஃபர்ஸ்ட் வறுமைனா என்ன? ஸோ வறுமைனா என்ன அப்படின்னு நம்ம எப்போ யோசிச்சாலும் நம்ம காந்தியடிகளுடைய இந்த கோட்ஸ் தான் ஞாபகம் வருது. பாவர்ட்டி இஸ் அ வர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வைலன்ஸ். ஸோ வறுமை என்பது வன்முறையின் மோசமான வடிவம் அப்படின்னு காந்தி சொல்றாரு. ஸோ இந்த கோட் வந்து ரொம்ப முக்கியமான கோட். ஸோ வறுமை ஒரு நாட்டில் இருக்குங்கிறதேங்கிறது ஒரு வன்முறை தான். வறுமைன்னு ஒன்று இருக்கிறதே ஒரு வன்முறை அப்படின்றாரு. ஸோ பாவர்ட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ வறுமைனா என்ன அப்படின்னு நீங்க பேசிக்கா யோசிச்சு பார்த்தா சிம்பிளா உங்களுக்கு என்ன தோணுது? எடுத்த உடனே ஒருத்தரால சரியா சம்பாதிக்க முடியல, பர்சன் இஸ் நாட் ஏபிள் டு ஏர்ன் தி இன்கம் அப்படிங்கிற மாதிரி தோணுதா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பாவர்ட்டினா ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம். ஸோ பாவர்ட்டி ஆனா அதோட ஆக்சுவல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலே சிம்பிளான டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். Poverty can be defined as a situation where a sections of society is unable to fulfill even basic necessities of life. அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையே வறுமை அப்படிங்கிறது தான் வந்து சொல்றாங்க. சமூகத்தின் ஒரு பிரிவினர் தம் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகும். ஸோ அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம ஒரு சூழல்ல இருக்கிறது தான் வந்து பாவர்ட்டி அப்படின்னு சொல்றோம். இது ஜஸ்ட் ஒரு டைமென்ஷன் தான், ஒரே ஒரு டைமென்ஷன் டெஃபினிஷன் ஆஃப் பாவர்ட்டி. பாவர்ட்டி என்பது பல பரிமாணத்துல இருக்கும். ஸோ மல்டி டைமென்ஷனல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவர்ட்டி இஸ் ஹேவிங் மல்டி டைமென்ஷனல் நேச்சர் அப்படின்னா வறுமை என்பது பல பரிமாண இயல்புல இருக்கு. ஸோ பல பரிமாணங்கள் இருக்கு பாவர்ட்டியில. நம்ம வெறும் அதை ஒரு பரிமாணத்துல மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கடந்து போயிட முடியாது. பல பரிமாணத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதான் இந்த சாப்டர்ல நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பல பரிமாண இயல்புகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஸோ வறுமையின் பல பரிமாண இயல்பு என்ன அப்படிங்கிறது இப்ப பார்ப்போம். ஸோ இப்போ வறுமைனா என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு நீங்க சிம்பிளா சொல்லிடலாம். போதுமான வருமானம் இல்லை, அப்போ வந்து அவருக்கு போதுமான வருமானம் வந்துட்டா அவருக்கு வறுமை இல்லையா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒருத்தர் வராரு, அவர் வந்து கம்மியா 8000 ரூபாய் தான் மாசம் சம்பாதிக்கிறாருன்னா அவர் கண்டிப்பா வறுமையில தான் இருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு ஒரு டீசென்டான சேலரி கொடுத்துட்டா வறுமை போயிடுமா? சரி, அவருக்கு 15000 ரூபாய் சேலரி ஆக்கிட்டோம், அப்போ அவருக்கு வறுமை போயிடுமா? கிடையாது. வெறும் ஒரு வருமானம் மட்டும் இல்லை, வருமானத்தை தாண்டி நல்ல உணவு, தரமான உணவு, ஊட்டச்சத்து, நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஸோ குட் ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் சாப்பிடணும். 3 வேளை உணவு கிடைக்கணும். 3 வேளை உணவு கிடைச்சா மட்டும் வறுமை இல்லை அப்படின்னா, நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் போடணும், நல்ல தங்கறதுக்கான வீடு இருக்கணும். ஸோ வெறும் இன்கம் மட்டும் இல்லை, குட் ஃபுட்டு, குட் க்ளோதிங் அண்ட் குட் ஷெல்டர், வாழ்றதுக்கான நல்ல வீடு மட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் மட்டும் இருந்தா ஓகேவா? அவங்க வீட்டு சமையலுக்கு கேஸ் அடுப்பு வேணும், வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், எல்லாம் இருந்துட்டு நல்ல சம்பளம் வந்து வீட்டில் கரண்ட் இல்லைன்னா, வீட்டில் கரண்ட் கனெக்ஷன் இல்லைன்னா அதுவும் ஏழ்மை தான். ஸோ வீட்டில் அப்போ நல்ல கரண்ட் கனெக்ஷன் இருக்கணும், வீட்டில் ஒரு டீசென்டான டாய்லெட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பேசிக் நெசசிட்டிஸ். ஸோ அப்போ இதெல்லாம் இருந்தால் மட்டும் வறுமை இல்லையா? அவங்களுடைய பசங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும், தரமான கல்வி கொடுக்கறதும் முக்கியம். தரமான கல்வி இல்லைனாலும் அது வறுமை தான். தரமான உடல் ஆரோக்கியம், உடல் நலம் இல்லைனாலும் அது வறுமை தான். குட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இஸ் எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ if good health and education is denied to an individual, then that is also a deprivation and that is one of the major causes and attribute of poverty. ஸோ அப்போ தரமான கல்வியும் தரமான உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம என்ஷோர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ நம்ம ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டா போதுமா? ஸோ அதை தாண்டி வந்து நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷனை தாண்டி நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும், அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலமா நல்லா சம்பாதிக்கணும். ஸோ இதுவும் இருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இருந்தா போதுமா? அந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து நல்ல சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸோட இருக்கிற எம்ப்ளாய்மெண்டா இருக்கணும். ஸோ சமூக பாதுகாப்பு இருக்கணும். சமூக பாதுகாப்புனா என்ன? பிஎஃப் இருக்கணும், ஜிஎஃப் இருக்கணும், பென்ஷன் இருக்கணும், பெய்டு லீவ் இருக்கணும். சனி ஞாயிறு லீவ் இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது லீவ் இருக்கணும், 8 மணி நேரம் தான் வேலை இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டீசென்ட் ஒர்க்கா இருக்கணும். அதை தாண்டி பிஎஃப் இருக்கணும், அண்ட் அதர் லீவ் பெனிஃபிட்ஸ் இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும், பிஎஃப் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்டட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து அது டிப்ரைவ் ஆனாலும் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ நல்ல எஜுகேஷன் மட்டும் கொடுத்துட்டா போதுமா? ஸோ இந்த மாதிரி வந்து பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து வெறும் கம்மியா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இவ்வளோ நெட்வொர்க் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாவர்ட்டியோட மல்டி டைமென்ஷனல் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டா மட்டும் போதுமானா அவங்களுக்கு லைஃப்ல சாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சாய்ஸ்னா என்னதுன்னா தேர்வு. ஸோ தேர்வுங்கிறத விட அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து முடிவு பண்றதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிம்பிளா இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஸ்கூல் படிக்கிறாரு,
10th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்ச உடனே என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறது வருது. இப்போ நமக்கு நல்ல ஒரு ஃபேமிலியில இருக்கும், நல்லா படிச்ச அம்மா அப்பா இருக்காங்க, படிச்ச கனெக்ஷன்ஸ் இருக்குன்னா நீ சயின்ஸ் குரூப் எடுத்தா இது பண்ணலாம், காமர்ஸ் குரூப் எடுத்தா இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இந்த குரூப் எடுத்தா இந்த டிகிரி எடுத்து இந்த வேலைக்கு போகலாம், அந்த குரூப் எடுத்தா அந்த டிகிரி எடுத்து அந்த வேலைக்கு போகலாம். பட் அதை சொல்ல ஆளே இல்லைன்னா ஏதோ ஒரு குரூப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் ஏதோ ஒரு குரூப் எடுத்துப்பாங்க. ஸோ 12th முடிச்சோடனே எந்த காலேஜில் சேரலாம், நீ இந்த காலேஜில் ஐஐடியில் சேரு, நீ எய்ம்ஸில் சேரு, நீ வந்து சென்னையில் இருக்கிற நம்மளுடைய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சியில் சேரு, இல்லைன்னா கீழ்பாக்கில் சேரு, இந்த மாதிரி தரமான காலேஜில் சேரு அப்படின்னு சேரலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு காலேஜில் சேரலாம். ஸோ இப்போ நல்ல ஒரு வெல் எஜுகேட்டட், நல்ல ஒரு பணக்காரர் வீட்டில், நல்ல ஒரு செட்டில்டு லைஃப்ல, நல்ல அவேர்னஸ் இருக்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க தேர்வு செஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆனா ஏழை மக்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கானா இல்லை. அரசாங்கம் என்ன எஜுகேஷன் கொடுக்குதோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ அதனால் அதே மாதிரி இப்போ உடம்பு சரியில்லைன்னா அரசாங்க ஆஸ்பத்திரியில் என்ன வசதி இருக்கோ அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து என்ன டிகிரி எடுக்கலாம்னா ஏதோ ஒரு டிகிரி எடுக்கலாம், டிகிரி முடிச்சா போதும் அப்படிங்கிறதா இருக்கும். அது எந்த காலேஜில் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சாய்ஸஸ்லாம் எதுவுமே இல்லாமல் என்ன கிடைக்குதோ அந்த கிடைக்கிறது எடுத்துக்கிற ஒரு நிலைமையும் வந்து வறுமை தான். அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமையும் வறுமை தான் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த விருப்பத்தை கொடுக்கறது தான் சாய்ஸ். ஸோ அந்த விருப்பம் இருக்கணும், அந்த அவங்களுடைய ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒன்று தேர்வு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காங்களா இல்லை கிடைச்சது எடுத்துட்டு இருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும் இல்லை, அவங்களுக்கு சிவில் லிபர்ட்டிஸும் உரிமைகள் இருக்கணும். அதாவது அரசியல் மற்றும் பொருளாதார உரிமைகள் இருக்கணும். அந்த நாட்டில் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருந்து அவங்க ஒரு சர்வாதிகார நாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிமைகளே இல்லைன்னா, ஸோ நல்ல வேலை இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் இருக்கு. ஆனால் அவங்க நார்த் கொரியாவில் இருந்தாங்கன்னா, ஸோ இது எல்லாம் இருந்துட்டு நார்த் கொரியாவில் இருக்கிறதுங்கிறது ஏழை தான். நீங்க நார்த் கொரியாவில் பணக்காரனா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஏழை தான். ஸோ இதுதான் சிவில் லிபர்ட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பாவர்ட்டி அப்படிங்கிறது வெறும் வந்து இன்கம் மட்டும் இல்லை, இவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்கு. அந்த நாட்டில் அவங்களுக்கு மனித உரிமைகள் கொடுக்கறதே வந்து ஒரு டைமென்ஷன் தான். ஸோ அந்த டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட பரிமாணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா பாவர்ட்டியை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ பாவர்ட்டியில் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் என்ன, பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப். ஸோ உடுத்த உணவு, ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட உணவு, உடுத்த உடைகள், அப்புறமா வாழ்றதுக்கு ஒரு நல்ல வீடு, அப்புறமா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, குட் லைவ்லிஹுட், நல்ல வேலை வாய்ப்பு, உடல் ஆரோக்கியம் மற்றும் நல்ல கல்வி. ஸோ தரமான ஆரோக்கியமும் தரமான கல்வியும் இருக்கணும். ஸோ நம்ம பணம் இருக்கிறவங்க எல்லாருமே தனியார்ல போயிட்டு அந்த தரமான கல்வி, தரமான மருத்துவம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் தரமான மருத்துவமும் கல்வியும் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் வந்து புவர் பீப்புள் கிடைக்குதா? புவர் பீப்புள் ஹேவ் டு கோ டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அப்போ அதனால தான் அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் தரமா நடத்தணும். வெறும் நடத்துறது மட்டும் இல்லாமல் தரமா நடத்தும் போது தான் ஏழைக்கு தரமானது போய் சேருது. ஏன்னா ஏழை பயன்படுத்துறது தான் அரசாங்க ஹாஸ்பிட்டலாகவும் அரசாங்க ஸ்கூலாகவும் இருக்கு. அப்போ அது தரமா இருக்கும் போது தான் அவனுக்கு தரமான கல்வியும் தரமான மருத்துவமும் போது அது தரமா போய் சேரும் போது தான் அவங்களுக்கு முன்னேற்றம் வருது. ஸோ தரமான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டணும். இப்போ நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து ஓமந்தூரார் மருத்துவமனையா இருக்கட்டும், இல்லை இப்போ கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையா இருக்கட்டும், இந்த மாதிரி சென்னையில் ஏற்படுத்தப்பட்ட 2 அரசாங்க மருத்துவமனைல நமக்கு வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டியான மருத்துவமனைகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அரசாங்கம். ஸோ இந்த மாதிரியான அதே மாதிரி அரசாங்க எஜுகேஷன், ஸோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்றாங்க, பள்ளிகளில் வந்து மாடல் ஸ்கூல்ஸ். இப்போ மாடல் ஸ்கூல்ஸ் எப்படின்னா, இப்போ நம்ம டெல்லியில வந்து கெஜ்ரிவாலோடைய ஆட்சியில வந்து அவர் எப்படி வந்து டெல்லியில வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்களை வந்து சிறந்தமா கொண்டு வந்தாரோ அதை தமிழ்நாட்டில் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்றாங்க, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்து ஒரு அரசாங்க பள்ளி ஒரு தனியார் பள்ளிக்கு சமமான எல்லா வசதிகளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான இந்த முடிவு எடுத்ததுங்கிறது இது ஒரு நல்ல ஒரு பிகினிங். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து கேப்பபிலிட்டினா என்ன அப்படின்னா திறன். ஸோ ஒரு பாவர்ட்டி அப்படின்னா அந்த பாவர்ட்டியோட இதில் இருக்கு, அது எப்படி நம்ம கியூர் பண்ணணுங்கிறது போது அவங்களுக்கு பேசிக் நெசசிட்டிஸை கொடுத்துட்டாலே பாவர்ட்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். அமர்த்தியா சென் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு எக்கனாமிஸ்டான அமர்த்தியா சென் என்ன சொல்றாரு, வெறும் பேசிக் நெசசிட்டிஸ் மட்டும் கொடுத்தா பாவர்ட்டி எலிவேஷன் இல்லை, அந்த மனிதருடைய திறனை வளர்க்கணும், திறன் மேம்பாடு இருக்கணும். திறன் மேம்பாடுனா ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லை, ஏதோ ஒரு அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டியை வளர்க்கணும். கேப்பபிலிட்டியை வளர்க்கறதுனா என்ன அப்படின்னா, எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து மனித வளமா மாறுறான், ஒரு சாதாரணமான மனிதன் மனித வளமா எப்போ மாறுறாங்க, when a human is becoming a human resource அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா
when that human is getting good health and good education. நல்ல ஹெல்த், நல்ல எஜுகேஷன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தான் ஒரு மனிதன் மனித வளமா மாறுறாங்க. ஸோ குட் ஹெல்த், குட் எஜுகேஷன் அண்ட் குட் ஸ்கில்ஸ் இது இருக்கும்போது தான் ஒரு மனிதன் மனித வளமா மாறுறான். ஸோ when this human resource is becoming human capital, அந்த மனித வளத்தை வச்சுக்கிட்டு நீங்க நாட்டோடைய முன்னேற்றத்துக்காக அந்த மனித வளத்தை பயன்படுத்தும் போது மனித வளம் வந்து மனித மூலாதாரமா மாறுது. ஸோ எப்போ வந்து ஹியூமன் ரிசோர்ஸா மாறுறாங்க, குட் ஹெல்த், குட் எஜுகேஷன், குட் ஸ்கில். ஸோ இது மூணு எடுத்துக்கிட்டு ஒரு ஹியூமன் ரிசோர்ஸா மாறிட்டாங்க. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் எப்போ ஹியூமன் கேபிட்டலா மாறுது, அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மூலமா when the nation's economic developmentல when that person is contributing, அந்த பர்சனால நாட்டோட மேம்பாட்டு, நாட்டோட முன்னேற்றத்துக்கு ஒரு பங்களிப்பு இருக்கும்போது அவங்க ஹியூமன் கேபிட்டலா மாறுறாங்க. ஸோ கன்வெர்ட்டிங் ஹியூமன் டு ஹியூமன் கேபிட்டல் தான் கவர்மெண்டோட நோக்கமா இருக்கணுமே தவிர வெறும் வந்து அவங்களுக்கு பேசிக் நெசிட்டிஸ் ஆஃப் லைஃப் மட்டும் கொடுத்துட்டா மட்டும் போதாது. வெறும் ஒரு கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல வீடு, அதே மாதிரி நல்ல ஹெல்த்தும் நல்ல எஜுகேஷன் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டா போதாது. நல்ல மனித வளமா அவங்கள மாத்துற வரைக்கும் அரசாங்கம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ நம்ம ஹெல்த்தையும் எஜுகேஷனும் கொடுக்கும்போது அதை தரமா கொடுத்தாதான் மனித வளம் வளரும் அப்படிங்கறது அமர்த்தியா சென் சொல்றாரு. அதுதான் வந்து கேப்பபிலிட்டி அப்ரோச். ஸோ இந்த அப்ரோச்ல தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து வறுமையை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்? வறுமையை ஒழிக்கிறதுக்கு வெறும் வந்து நம்ம அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நல்ல உணவு, நம்ம ரேஷன் கடையில உணவு கொடுத்துட்டு வெறும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அரசாங்கம் வந்து இந்த சப்சிடிஸ் கொடுத்துட்டு மானியங்கள் மட்டும் கொடுத்துட்டு திட்டங்கள் மட்டும் வகைச்சிட்டு போனா போதுமா? இல்ல அந்த இண்டிவிஜுவலோட திறனையே வளர்க்கணுமா அப்படின்னு பார்த்தா லாங் டேர்ம்ல இண்டிவிஜுவலோட திறன் தான் வளர்க்கணும். இன் லாங் ரன் we have to develop the capability of the person. வெறும் வந்து நம்ம அரசாங்கத்தை நம்பி மட்டுமே அந்த ஒரு தனிநபர் வந்து அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தோட சப்போர்ட் தேவைப்படுது. ஆனா அரசாங்கத்தோட சப்போர்ட்டை மட்டுமே வச்சுட்டு நான் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை வந்து என்னைக்கும் ஒரு அரசாங்கம் உருவாக்கக்கூடாது. ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கணும். பட் இன் தி லாங் ரன் அந்த சப்போர்ட் இல்லாமலேயே அவங்க தனிப்பட திறம்பட அவங்களே அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிற மாதிரி ஒரு திறன் மேம்பாட்டு பண்ணி கொடுக்கறது தான் கேப்பபிலிட்டி அப்ரோச் அப்படின்னு அமர்த்தியா சென் சொல்றாரு. ஸோ நம்ம இந்தியாவில் வறுமை இருக்கு. ஸோ இப்போ வறுமையில இருக்கிறவங்களுக்கு நம்ம அரசாங்கத்தோடைய சப்போர்ட் மூலமா அவங்களை சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஷார்ட் டேர்மா இப்போதைக்கு குறுகிய காலத்துக்கு என்ன பண்ணலாம்? அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும், அரசாங்கம் உதவி பண்ணணும். ஆனா லாங் டேர்ம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேப்பபிலிட்டியை டெவலப் பண்ணணும். ரெண்டுத்துலயும் வேலை செய்யணும். ஸோ ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, வெறும் வந்து அரசாங்கம் சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்றாங்க. ஒரு சாரார் என்ன சொன்னோம், இந்த மாதிரி அரசாங்கம் எந்த சப்போர்ட்டும் தரக்கூடாது, இந்த இலவசங்கள் தரக்கூடாது, மானியங்கள் தரக்கூடாது, வெறும் வந்து திறன் மேம்பாடு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இது மட்டுமே அது மட்டுமே பண்றது ரெண்டுமே தப்பு. ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு போறது தான் சரியான பாவர்ட்டி அலிவேஷன். ரெண்டுமே சேர்த்து கொண்டு போறது தான் வறுமை ஒழிப்புக்காகவும் தேச முன்னேற்றத்துக்காகவும் சிறந்த திட்டம் அப்படிங்கறத நம்ம உணரணும். ஸோ ஒரு சைட்ல அரசாங்கம் சப்போர்ட்டும் பண்ணணும், இன்னொரு சைட்ல திறன் மேம்பாடும் பண்ணணும். ரெண்டும் பேரலா கொண்டு போகணும். ஷார்ட் டேர்ம்ல நம்ம சப்போர்ட்டிங் யூ, ஷார்ட் டேர்ம்ல நான் உனக்கு கை கொடுத்து காப்பாத்துறேன், லாங் டேர்ம்ல உன்னோட திறமையை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் பண்ணும்போது தான் ஒரு 10 வருடங்கள் 20 வருடங்கள்ல அந்த நாடு வந்து வளர்ந்த நாடா மாறுது அப்படிங்கறத நம்ம உணரணும். ஸோ இது வந்து 2 டைமென்ஷன் தான். நம்ம 2 டைமென்ஷனா உணர்ந்திருக்கோம். இதை தாண்டி சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இஸ் ஆல்சோ a dimension of poverty. What is social exclusion? சமூக விலக்கு. ஒரு சமூகத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம விலக்கி வைக்கிறது, அதான் வந்து சமூக விலக்கு. விலக்கி வைத்துதல் அப்படின்னா என்ன? யார் யாரை விலக்கி வச்சிருக்கோம்? ஸோ காலங்காலமாக இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற இந்த கொடுமை இருந்ததுனால ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம சமுதாயத்துல இருந்து, கல்வியில இருந்து, வேலை வாய்ப்புகள்ல இருந்து, மேம்பாட்டுல இருந்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஸோ பல ஆயிரம் வருடங்களா அவங்க ஒதுக்கி வைத்திருந்ததுனால அவங்க பின்தங்கியவர்களா மாறிட்டாங்க. ஸோ அவங்களுடைய அந்த பின்தங்கிய நிலையை சரிப்படுத்துறது வறுமை ஒழிப்புக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும். ஸோ நம்ம இப்ப நேஷன்ஸோட பாவர்ட்டி எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், வறுமை எல்லாமே ஒரு பர்டிகுலர் சாதியினர்கிட்ட அதிகமா இருக்கு. அது ஏன் அதிகமா இருக்குன்னா வரலாறா பல ஆண்டுகளா அவங்கள வந்து நம்ம விலக்கி வைச்சிருந்ததுனாலதான். ஸோ அந்த சோஷியல் எக்ஸ்க்ளூஷனை ரிமூவ் பண்ணி அவங்களையும் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்து உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் growth கொண்டு போறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So that is social exclusion. So social exclusion வந்து இந்தியாவில் என்னென்ன டைமென்ஷன்ல இருக்கு? காஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன்ல இருக்கு, ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன்ல இருக்கு, ஜாதியிலையும் இருக்கு, அப்புறமா வந்து தன்னுடைய பாலினத்திலையும் இருக்கு. ஸோ ஜாதியில எப்படி இருக்கு? நம்ம இந்தியாவில் இருக்க ஜாதி பத்தி நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுனால இருக்க பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், அதனால வறுமை இருக்கு. இன்னொன்று என்னதுன்னா ஜெண்டர். ஸோ ஜெண்டர்ல ஆண் பெண் அப்படின்னு பாகுபாடு இருந்து
பெண்களுக்கு சிறந்த கல்வியும் ஒரு பல ஆயிரம் வருடங்களா கல்வியும் வேலை வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டிருந்ததுனால அவங்களும் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. ஸோ அப்போ பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கல்வி கொடுத்து பெண்களோட கல்வி தரத்தை உயர்த்தி அவங்களோட திறன் மேம்பாட்டை உயர்த்தி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரது ரொம்ப முக்கியம். ஆண்களை காட்டிலும் பெண்கள் வறுமை ரேட்ல அதிகமா இருக்காங்க. ஸோ பாவர்ட்டி ரேட் இஸ் ஹையர் ஃபார் உமன் than men. ஸோ வெறும் ஆண் பெண் தானா? ஸோ இப்போ நமக்கு வந்து LGBTQ கம்யூனிட்டி அப்படின்னு நம்மளுடைய இந்த பாலினத்திலேயே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கு. பாலினத்திலேயே வந்து நமக்கு வந்து புதுமையினர் இருக்காங்க, லைக் LGBTQ அப்படிங்கிறது கம்யூனிட்டி. ஸோ எல்லாருக்குமே இப்போ வந்து நமக்கு வந்து திருநங்கை இருக்காங்க, திருநன்பி இருக்காங்க. ஸோ திருநன்பி வந்து ஏழைகளா இருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி இஸ் ஒன் கம்யூனிட்டி விச் இஸ் பீங் டிப்ரைவ்ட் ஆஃப் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஜெண்டர். அவங்களோட ஜெண்டருங்கிற ஒரு காரணத்தினாலே அவங்க சமுதாயத்துல இருந்து விலக்கி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கல்வி மறுக்கப்படுது, வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி டிக்னிட்டி, ஒரு மனித மாண்பு, அந்த மாண்பு இல்லாம அவங்கள வந்து மறுக்கப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து மறுக்கப்பட்டதுனாலே அவங்க ஒதுக்கப்பட்டு வறுமையில இருக்காங்க. ஸோ அப்போ ஜெண்டர் இஸ் ஆல்சோ ஹேவிங் a role to play with respect to poverty. ஸோ இந்த பாலினத்துக்குள்ள இருக்கிற இந்த வேறுபாட்டை ரிமூவ் பண்றதும் பாவர்ட்டி எலிவேஷன் தான். அப்புறம் சாய்ஸ், எல்லாருக்குமே நம்ம சாய்ஸ் கொடுக்கணும். 10th முடிச்சோன்னே என்ன குரூப் எடுக்கணுங்கிற சாய்ஸ் இருக்கணும். 12th முடிச்சோன்னே என்ன காலேஜுக்கு போகணுங்கிற சாய்ஸ் இருக்கணும், என்ன வேலைக்கு போகணுங்கிற சாய்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய நம்ம சாய்ஸ் கொடுக்கும்போது தான் அவங்களுடைய மனித வாழ்க்கை வந்து மேன்மை அடையுது. அப்புறம் சிவில் லிபர்ட்டிஸ், இது மட்டும் கொடுத்தா போதாது. நல்ல ஒரு மக்கள் ஆட்சியில மக்களுக்கு ஆல் தி பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ரைட்ஸை வந்து என்ஷோர் பண்ணி சிவில் லிபர்ட்டிஸை என்ஷோர் பண்ணணும். ஸோ லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ பாவர்ட்டி. அது இல்லைனாலும் அது பாவர்ட்டி தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் பாவர்ட்டி அப்படின்னு பல கோணங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வறுமை ஒழிப்பு பண்ண முடியும். ஸோ வறுமை எப்படி ஒழிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் வறுமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் வறுமை என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். அதை வச்சுதான் வறுமை ஒழிப்பு திட்டத்தையே நம்மளால தீட்ட முடியும். ஸோ வறுமை ஒழிப்பு தீட்டுறதுக்கு முன்னாடி வறுமை ஏன் உருவாகுது அப்படிங்கிற அந்த உண்மையை நாம உணர்ந்தாதான் வறுமை ஒழிப்பு திட்டங்களே தீட்ட முடியும். ஸோ you have to understand the nature or multidimensional nature of the poverty in order to frame schemes for the poverty. ஸோ பாவர்ட்டின்னு என்னன்னு புரிஞ்சிச்சா? ஸோ இந்த மோனோலாக் வந்து நான் வந்து ஒரு 20 minutes மோனோலாக் கொடுத்துருக்கேன். இந்த மோனோலாக்ல வந்து பாவர்ட்டினா என்ன அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போனா நம்ம வந்து இன்டெப்தா டக்குன்னு கான்செப்ட்ஸ்குள்ள போவோம். வாட் இஸ் பாவர்ட்டி? ஸோ பாவர்ட்டியில் வந்து அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு 2 டைப் இருக்கு. அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ஸோ அதாவது முழுமையான வறுமை, ஒப்பிட்டு வறுமை. அப்சல்யூட் பாவர்ட்டினா முழுமையான வறுமை, ரிலேட்டிவ் பாவர்ட்டினா ஒப்பட்டி வறுமை. ஸோ இந்த அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பாவர்ட்டி லைன் அப்படின்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாவர்ட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு வந்து நம்ம மெஷர் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல் தான் வந்து இந்த பாவர்ட்டி லைன். இந்த பாவர்ட்டி லைன்னா என்ன அப்படின்னா, இதுல வந்து நம்ம வந்து ஒரு கோடை வர்த்துக்கிறோம். இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறவங்களா வறுமை கோட்டுக்கு மேல இருக்காங்க, இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. ஸோ பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்க தான் புவர் பீப்புள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ ஹூ ஆர் புவர் பீப்புள் அப்படின்னா இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் எல்லாருமே புவர். ஸோ BPL, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்க தான் வந்து புவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பாவர்ட்டி லைனை ஃபர்ஸ்ட் எப்படி வரையணும்? இந்த பாவர்ட்டி லைனை வரையறதுக்கு நம்ம கிட்ட 2 அப்ரோச் இருக்கு. இன்கம் பேஸ்ட் அப்ரோச், கன்சம்ஷன் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ இன்கம் பேஸ்ட் அப்ரோச்ல நம்ம என்ன பண்றோம்? ஸோ ஒரு வாழ்க்கை, ஒரு டீசென்ட் லிவிங், ஒரு தரமான டீசென்டான ஒரு தரமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? நல்ல உணவு, நல்ல உடை, அப்புறமா நல்ல வீடு, அப்புறமா வந்து நல்ல ஹெல்த், எஜுகேஷன், அப்புறமா வந்து 3 வேளை நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி. இந்த மாதிரி வந்து பேசிக்கா ஒருத்தர் வந்து ஒரு மாசத்தை வந்து டீசெண்டா வாழ்றதுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு பேஸ்கெட்டை போட்டுக்கிறோம். ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கறதுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுது, 1 மந்த்துக்கு எவ்வளவு செலவாகுது, 1 டேக்கு வந்து எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ ஒரு மாசத்துக்கு டீசெண்டா வாழ்றதுக்கு எவ்வளவு செலவாகுது, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகுது. ஸோ அப்போ ஒரு தனிநபர் வந்து அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கறதுக்கு அதுக்கு ஏத்த ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுதோ அந்த ரூபாவை சம்பாதிக்கிறாரா அப்படிங்கிறத வச்சு பார்த்தா அது இன்கம் பேஸ்ட் அப்ரோச். ஸோ இந்த மாதிரி ஒன்று வாழணும்னா நமக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் தேவை. கொஞ்சம் டீசெண்டா வாழணும்னா லைக் இது பேர் மினிமம் 10,000 ரூபாய் மாசம் சம்பளம் இருந்தாதான் ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் இருந்தாதான் பேர் மினிமம் டீசெண்டா வாழ முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க தான் வந்து பாவர்ட்டி லைன்.
ஸோ 10,000 ரூபாய் கீழே சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே பிலோ பாவர்ட்டி லைன், 10,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க அபவ் பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு டீசென்டான லைவ்லிஹுட் வாழ்றதுக்கு, ஏன்னா நம்மளுடைய மினிமம் வேஜ் பாத்தீங்கன்னா 9,500ல இருந்து 11,000 இருக்கும், ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி. ஸோ அந்த மினிமம் வேஜ் வச்சு தான் நான் ஆவரேஜா 10,000 போடுறேன். ஸோ இந்த சம்பாத்தியத்தை சம்பாதிச்சாலே பவர் அப்படின்னு சொல்றது இன்கம் பேஸ்ட். கன்சம்ஷன் பேஸ்ட், ஸோ வருமானம் பேஸ் பண்ணி. கன்சம்ஷன் பேஸ்ட்னா நுகர்வு சார்ந்தது. ஸோ நுகர்வு சார்ந்தது என்னதுன்னா, ஒருத்தர் வெறும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டாலே அவர் வந்து டீசெண்டா வாழ்றாரு ஸோ அப்படின்னு பாக்குறது இன்கம் பேஸ்டு. நுகர்வு பேஸ்ல என்ன பண்றோம்னா, 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை செலவு பண்ணி இந்த பொருட்களை தான் அவர் வாங்குறாரா அப்படின்னு பாக்குறது. ஸோ ஒருத்தட்ட 10,000 ரூபாய் இருந்தாலே அவர் வந்து இன்கம் பேஸ்ட். ஆனா 10,000 ரூபாய் மதிப்புள்ள பேசிக் லிவிங்க்கு வாழ்றதுக்கு என்னென்ன தேவை, ஒழுங்கான சாப்பாடுனா 2,400 கேலரி, ஒரு நாளைக்கு 2,400 கேலரி கிடைக்குதா, அந்த பொருட்கள் எல்லாம் அவர் வாங்குறாரா, அதை நுகர்றாரா அப்படின்னு வாங்குறது. ஸோ வெறும் சம்பாதிக்கிறாரு மட்டும் பார்க்காம அந்த பணத்தை அதுக்கு தான் செலவிடுறாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்றதா நுகர்வு பேஸ்ட். ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுறது அந்த பாவர்ட்டி லைன். ஸோ இந்த 2 பேஸ்டு பாவர்ட்டி லைனும் இருக்கு. ஸோ 10,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாவர்ட்டி லைன். அப்படின்னா 10,000 ரூபாய் கீழே சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே புவர் அப்படின்னு சொல்றது தான் அப்சல்யூட் பாவர்ட்டி. ஸோ அப்சல்யூட் பாவர்ட்டி, முழுமையான வறுமை அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்சல்யூட் பாவர்ட்டினா முழுமையான வறுமைனா என்னதுன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே யார் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, வறுமை கோட்டுக்கு கீழே 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 பேரும் புவர் அப்படின்னு சொல்றது அப்சல்யூட் பாவர்ட்டி. அப்போ நம்ம நாட்டில் 1000 பேர் புவரா இருக்காங்க, 1000 பேரும் புவர். ஸோ அப்போ ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்ன? ஸோ இந்த பாவர்ட்டி, அப்சல்யூட் பாவர்ட்டி மெஷர் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா, பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு. பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோனா வறுமை தலை எண்ணிக்கை விகிதம். ஓகே, தலை எண்ணிக்கை விகிதம், வறுமை தலை எண்ணிக்கை விகிதம். ஸோ வறுமை தலை எண்ணிக்கை விகிதம் தான் பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ. இந்த லைனுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஹெட் கவுண்ட் மட்டும் பண்ணி 1000 பேர் இருக்காங்களா, அப்போ 1000 பேர் புவர்ப்பா அப்படின்னு சொல்றது அப்சல்யூட் பாவர்ட்டி. இந்தியாவில் மொத்தம் எத்தனை பேர் இந்த மாதிரி ஏழையா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, ஓகேப்பா இந்தியாவில் வந்து 21% பேர் வந்து புவர்ப்பா அப்படின்னு சொல்றது அப்சல்யூட் பாவர்ட்டி. ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வறுமை கோட்டுக்கு கீழே 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் இருக்காரு, 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் இருக்காரு. ஸோ 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ 9,000 சம்பாதிக்கிறவன் புவர் தான், 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் புவர் தான். அப்சல்யூட் பாவர்ட்டி, அதாவது முழு வறுமையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பேருமே புவர்னு தான் சொல்லிட்டோம். ஆனா 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரோட மோசமான நிலையில இருக்காரு. ஸோ அப்போ யாருக்கு அதிக கேர் தேவை, யாருக்கு அதிக அட்டென்ஷன் தேவை, 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு. ஸோ இந்த மாதிரி சிவியாரிட்டி ஆஃப் பாவர்ட்டியை மெஷர் பண்றோம். எவ்வளவு புவரா அவங்க இருக்காங்க, எவ்வளவு மோசமான நிலையில இருக்காங்க, எத்தனை பேர் மட்டும் ஏழையா இருக்கிறதுங்கிறது அப்சல்யூட் பாவர்ட்டி. ஒருத்தரும் எவ்வளவு மோசமான நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது மெஷர் பண்றதா ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ இந்த ரிலேட்டிவ் பாவர்ட்டியை மெஷர் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்க டூல் தான் பாவர்ட்டி கேப் ரேஷியோ. ஒப்பீட்டு வறுமை, ரிலேட்டிவ் பாவர்ட்டினா ஒப்பீட்டு வறுமை. நம்ம ஒப்பீட்டு பார்த்து எவ்வளவு மோசமா இருக்காருங்கிறத பாக்குறோம். இந்த ஒப்பீட்டு வறுமையை மெஷர் பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட பாவர்ட்டி கேப் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. பாவர்ட்டி கேப் ரேஷியோ அப்படின்னா வறுமை இடைவேளை விகிதம். ஸோ வறுமை இடைவேளை விகிதம் மூலமா நம்ம மெஷர் பண்றோம். ஸோ வறுமை இடைவேளை விகிதம்னா என்னதுன்னா, இந்த பாவர்ட்டி லைன்ல இருந்தும் அவருக்கு எவ்வளவு கேப் இருக்கு. ஸோ 9,000 சம்பாதிக்கிறவருக்கு 1000 ரூபாய் கேப் இருக்கு, 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு பாத்தீங்கன்னா பாவர்ட்டி லைன்ல இருந்து 7,000 ரூபாய் கேப் இருக்கு. ஸோ பாவர்ட்டி லைன்ல இருந்து உங்களுக்கும் எவ்வளவு கேப் இருக்கு அப்படிங்கறத மெஷர் பார்க்கறது தான் இடைவேளை விகிதம். ஸோ இந்த இடைவெளியை மெஷர் பண்ணி யாருக்கு அதிக இடைவெளி இருக்கோ அவங்க அதிகமான புவர், ஸோ அவங்களுக்கு அதிக அட்டென்ஷன் தேவை அப்படின்னு சொல்றது ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ஒப்பிடுறோம், எது கூட ஒப்பிடுறோம், பாவர்ட்டி லைனோட ஒப்பிட்டு அவங்களுடைய சிவியாரிட்டியை கண்டுபிடிக்கிறது தான் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ஸோ அப்சல்யூட் பாவர்ட்டினா அப்படியே நம்பர், ஹெட் கவுண்ட் ரேஷியோ நம்பர். ரிலேட்டிவ் பாவர்ட்டினா எவ்வளவு மோசமான நிலையில் இருக்காங்கிற அந்த கேப்பை பார்க்கறது. So that is the difference between the absolute poverty and relative poverty. So poverty line வந்து income based, consumption based அப்படின்னு ரெண்டு இருக்கு. வெறும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலே புவர், அப்படி பாவர்ட்டி லைன் போட்டா அது இன்கம் பேஸ்ட். அந்த 10,000 ரூபாய் ஒழுங்கா செலவிடுறாங்களா, கரெக்டா நுகர்றாங்களா அப்படின்னு பாக்குறது கன்சம்ஷன் லைன் பேஸ்ட். ஸோ அதை வச்சு இப்போ நம்ம 10,000 ரூபாய் வச்சிட்டோம். 10,000 ரூபாய் கீழே இருக்கலாம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா அப்சல்யூட் பாவர்ட்டி. பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் நம்பர் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கணும். ரிலேட்டிவ் பாவர்ட்டி ஒப்பிட்டு வறுமைனா என்ன அப்படின்னா, பாவர்ட்டி லைன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அப்படிங்கிற அந்த கேப்பை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் மெஷர் பண்றது. ஸோ அதான் வந்து ஒப்பீட்டு வறுமை. ஸோ இதான் வந்து அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டியில் நம்ம காலங்காலமாக படிக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ முழுமையான வறுமை அதை மெஷர் பண்ணுறதுக்கு பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ, வறுமை தலை எண்ணிக்கை, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள தனிநபர் வருமானம், நுகர்வு செலவுகள், தனிநபர் வருமானமாக இருக்கலாம் இல்லை நுகர்வு செலவுகளாக இருக்கலாம், அல்லது வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களின் மொத்த எண்ணிக்கையை மட்டும் அளவிடுவது தான் இது வந்து தலை விகிதம். ஓகே, தலை எண்ணிக்கை விகிதம், அதாவது ஹெட் கவுண்ட் ரேஷியோ.
ஸோ நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து நீங்க கவுண்ட் பண்றீங்க. ஸோ ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்ன அப்படின்னா இட் இஸ் டிஃபைன் ஃப்ரம் சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது relative poverty is measured as the percentage of the population with the income less than some fixed proportion of median income. ஒரு மீடியம் இன்கம்ல இருந்து எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ குடும்ப வருமான சராசரி வருமானத்தை விட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு கீழே இருக்கும் நிலை. ஸோ இதை மெஷர் பண்றதுக்கு தான் பாவர்ட்டி இடைவெளி விகிதம் கேப் ரேஷியோ இருக்கு. வறுமை இடைவெளி விகிதம் என்பது ஏழைகளின் சராசரி நுகர்வுக்கு வறுமை கோட்டிற்கும் இடையே உள்ள இடைவெளி ஆகும். ஸோ பாவர்ட்டி லைனுக்கும் அவங்களோட இன்கமுக்கும் இருக்கிற இடைவெளி என்ன அப்படின்னு மெஷர் பண்ணி சிவியாரிட்டி பண்றது. அதிக வறுமை இடைவெளி குறியீடு என்றால் வறுமை மிகவும் கடுமையானது இருக்கு என்பது அர்த்தம். ஹையர் பாவர்ட்டி கேப் இண்டிகேட்ஸ் தட் த பாவர்ட்டி இஸ் மோர் சிவியர். ஸோ கடுமையா எவ்வளவு கடுமையா இருக்கு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்றது தான் ரிலேட்டிவ் பாவர்ட்டி.